ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். இங்கே ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை பற்றி பேசுகிறாரு. ஆனால் கடைசியில் ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு, என் சந்நிதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். என்னப்பா இது? ஆண்டவர் போய் இப்படி சொல்கிறார். ஆண்டவருக்கு காணிக்க தேவையா அப்படின்னு பார்த்தா அது சரியாவா இருக்குது? ஏதாவது நீ கொண்டு வாங்குறாரு, தானியத்தை கொண்டு வா, இல்லை பணத்தை கொண்டு வா, இல்லை ஆடுகளை கொண்டு வா, பலி கொண்டு வா, ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஏன் இப்படி ஆண்டவர் பேசுகிறாரு? வெறும் கையா? இது ஆண்டவர் சமூகத்தில் ஏன் வெறும் கை? அதாவது காணிக்கை என்பது, தசம பாகம் என்பது, பொருத்தனைகள் என்பது நம்முடைய அர்ப்பணிப்பு. இது நம்முடைய அர்ப்பணிப்பு. அப்போது தேவ சமூகத்தில் அவர் எதை விரும்புகிறாங்க? நீ அர்ப்பணிப்பு இல்லாமல் வந்துடாதங்கிறார். ஒரு மனுஷன் நான் நேசிக்கிறேன் நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னா உயிரை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அப்படின்னா என்னன்னா, முழு இருதயத்தோட ஒரு டெடிக்கேட்டடோட இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த காணிக்கை தான். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஆலயத்தில் காணிக்கப்பட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. நிறைய பணக்காரங்களாம் காணிக்கை போடுறாங்க. ஒரு ஏழை பெண்மணியும் போடுறாங்க. 2 காசு போட்டாங்க. எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டே இருக்காரு. பணத்தை இப்படி வாரி கொடுக்குறத பார்க்க முடியாது. அவ்வளோ பணம் கொடுத்தவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவப்படுத்தலை. 2 வெள்ளி காசு கொடுத்தார். 2 பணத்தை போட்டு அந்த தாயாரை குறித்து பேச, இவளே எல்லாரையும் பார்த்து அதிகம். ஏன்னா அவள் அடுத்த வேளை ஜீவனத்தை அங்கே கொண்டு வந்து போட்டுட்டா. அப்போது அவர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா, எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோன்றது இல்லை, அந்த அம்மாவுடைய அந்த தாயாருடைய என்ன சொல்கிறது, முழு இருதயத்தோடு கொடுத்தாங்களே, அதுதான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு பாஸ்டருக்கு ஜோம் பண்ண விடுவாரு. ஜோம் பண்ணிட்டா வெறுங்கையாக போவாங்க பாருங்க. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், ஜோம் பண்ணும். நீங்கள் கொடுத்து தான் பாஸ்டர் வாழணும் இல்லை, நீங்கள் ஊழியக்காரை தாங்கணும், ஊழியக்காரை கொடுக்கணும், உண்மை. ஆனால் அதே வேதத்தில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, சவுல் என்கிற ஒரு பென்யமின் கோத்திரத்தான் என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேலை பார்க்க போகிறார். வேலைக்காரரை கழுத காணுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பேசிக்கிறாங்க. அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்கறது என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தேடுறாரு. தேடி பார்த்தோன்னா தின்பண்டங்கள் இருக்குது, இது போய் கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னா, அன்னைய காலங்கள்லேயே ஒரு பழக்கம் இருக்குது. அந்த காலகட்டத்திலேயே ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்கணும், ஏதோ கொடுத்துட்டு போய்த்து ஜோம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி அது அந்த பழக்கத்துக்கு விசுவாச பிள்ளைகள் வரணும். இல்லை ஊழியர்கள் கூட இன்னொரு ஊழியரை பார்க்க போகணும், மரியாதை நிமித்தம் ஏதோ வாங்கிட்டு போய் அவங்களை கனப்படுத்தி பார்த்துட்டு வர்றது நல்லது. அன்பு தேவனுடைய தாசர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் கையாய் தேவ சமூகத்தின் ஆலயத்துக்கு கூட வந்துட்டு சில பேர் 10 ரூபாவை தவிர அந்த காணிக்கு வராது பாருங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த 10 ரூபா கிழிஞ்ச பணத்தை போட்டுட்டு போகணும். சில பேர் வந்துட்டு காணிக்கையே போடாத போகிறவங்க இருக்கிறாங்க. காணிக்கை போடாதனால யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காலகட்டங்களையும் நிச்சயமாய் ஆலயத்தினுடைய தேவைகள், ஊழியத்தினுடைய தேவைகள் நிச்சயம் சந்திப்பார் 100 மடங்கு. ஆனால் அதே விதத்தில் தேவ சமூகத்தில் பெருமையாக வந்துட்டு போகிறது அது நலமாக இருக்காது. நம்முடைய அர்ப்பணிப்பு மிகுந்த நலமானது. அதனால் தேவ சமூகத்தில் வெறுங்கையாய் வர பழகாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் எதையாயிலும் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யணும். ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு, ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய பணிக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வெறுங்கையாய் நாங்கள் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வராதபடிக்கு தேவனுக்கென்று கொடுக்கிற, ஊழியத்திற்கென்று கொடுக்கிற, ஊழியனுக்கென்று கொடுக்கிற இந்த மனநிலைமையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பார்க்குற விசேஷமாக இந்த பார்க்குற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கற்றுக் கொடுங்க, உங்களோடு நெருங்கி வாழ உதவி செய்யுங்க. தெய்வ சமூகத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அர்ப்பணிப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Bye-bye. God bless you. Bye-bye.